ஏன்னா அவங்க எதில் திறமை சார் வந்திருப்பாங்க. இப்போ கடந்த ஆட்சியில் வந்து திமுக ஏகப்பட்ட ஊழல் பண்ணுச்சு அப்படின்னு இவர்கள் கூட கூட்டணியில் இருந்தவர்களை வச்சு தானே பேசுகிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு கட்சியும், அதாவது கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை திமுகவால் கொடுக்கப்படுதா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஏங்க அப்போல்லாம் 10 சொல்ல முடியாதுங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லாமல், நான் செய்த திருட்டிலிருந்து, நான் செய்த கையாடையிலிருந்து நீங்கள் கைவிட்டு வாங்கி நீங்கள் நல்லா தெளிச்சிட்டு இன்றைக்கி என் மீது குற்றச்சாட்டு வைக்கிற போது நீங்கள் அதை ரசிக்கிறீங்க. அப்படிங்கிற போது இவையெல்லாம் தேவையில்லை, இவெல்லாம் பச்சைவந்திகள் அப்படின்னு திமுக நினைக்கிது. திமுக கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீயே ஜெயிக்க முடியாதியா, நீயே சிவகாசியில் நீ ஜெயிக்க முடியாதுன்னு தான் உனக்கு வந்து நியமன பொறுப்பு எம்பி ஆகிறாங்க. அப்போது சொந்த சின்னத்தில் நிற்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சி அழுத. உண்மையிலே நீ சொந்த சின்ன நீ ஜெயிச்சிருவியா? ஒரு கேஎன் நேருன்ற ஒரு நபர் இல்லைன்னா, திமுகவின் வாக்கு இல்லைன்னா வந்து துரை வைக்கோ ஜெயிச்சிருக்க முடியுமா? இப்போ இன்றைக்கு 2 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, 4 கொடுத்து 2 ஜெயிச்சிருக்காங்கல்ல. இந்த 2 பேர் எவன் சார் ஓட்டு போடுவான்? நாட்டில் வைகோவுக்குன்னு ஓட்டு இன்றைக்கி இருக்கா? இல்லை. ஆனால் அப்படி பிரயத்தனம் பண்ணி ஜெயித்த பிறகு நான் வந்து இதில் நின்று ஜெயிச்சது எனக்கு துரதிருஷ்டம், கேவலன்ற மாதிரி பேசினா இது எப்படி வந்து தலைமை வேணால் கண்ணு காணாமல் இருக்கும். அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கணும் பேசிப்பான்ல. இப்போ மதிமுகவில் இருக்கிறவனும் திமுகவில் இருக்கணும் ஒரு சந்தித்து பேசிக்கிற அளவில் கூட இருப்பானுல்ல. நின்று நின்றுதே நான் வந்து எனக்கு கேவலையா அப்படின்னா அது நேருக்கு நேர் எப்படி இருக்கும்? அந்த வருத்தத்திலேருந்து இந்த கூட்டணி கட்சிகள் மாதிரி ஒரு துரோகத்தனத்தின் உச்சம் எவனுமே இல்லை. சீட்டு மட்டும்னா நாங்கள் வந்து திமுகவில் சீட்டு மட்டும்தான் வாங்கினோம், சீட்டை கொடுத்துட்டு எங்களை அம்மோன்னு விட்டாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறத அதை விற்று தான் தேர்தல் செலவு அதை இதை பார்த்தோன்னு ஒருத்தனை சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். கம்யூனிஸ்டுகள் காசு வாங்கினால அப்போ எல்லாரும் தான் காசு வாங்கியிருப்பான் எல்லாரும் தான் சொல்கிறாங்க. நான் இப்போ இந்த பட்டியலில் கூட சொல்லுவேன், இப்போ 20ன்னு ஒரு வைக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று, இவருக்கு 50, அவர் மீசக்காருக்கு 50, அது இதுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல. இப்போ இதை வாங்கி ஏன் காசில் வாங்கி, அதாவது மரத்தில் தீட்டிட்டு மரத்தையே வெட்டி கூறு பார்ப்பான் தெரியுமா? இப்போ இவங்க வரவே இல்லை சார், திமுக தேர்தலில் புறக்கணிச்சிருக்குமா? அவங்க எதிர்கொள்ள தானே செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? சரி, திமுக கூட்டணி இல்லை, அடுத்து பெரிய கூட்டணியாக இருக்கிறது யார், பெரிய கட்சியாக இருக்கிறது யார்? அதிமுகவும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுது, என்ன பண்ணுறது? சரி, அடுத்து தாவேக்கா, எவங்கிட்டையாவது போய் நின்று இருப்பீங்கள. இப்போ இதில் குறைந்தவர்கள் யார்? இப்போ நடக்க இருக்கிற இடைத்தேர்தல்களில் எல்லா கட்சிகளும் தான் போட்டிடுறாங்க, திமுகவும் போட்டிடுறாங்க. அதில் ஒரு வாய்ப்பாக வந்து ஸ்டாலின் அவர்களை என்னை முன்னிறுத்தணும்னு இவங்க பார்க்குறாங்க. என்னை பொறுத்தவரையும் அந்த மாதிரி ஸ்டாலின் போய் அங்கே போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இப்போ எங்கே அவங்க அப்பாவை காணோம் அப்படின்றதுலேருந்து எங்கள் அப்பா திருப்பி கொண்டாடணும்னு ஒரு டாக்கை இவங்க உண்டு பண்ணுறாங்களே தவிர இதில் 100% வந்து வாய்ப்பு இருக்குதா நான் நினைக்கல. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். திமுக தனித்து போட்டியிட வேண்டும், இனி வரக்கூடிய தேர்தல்களில் தனித்து போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை ராசா அவர்கள் முன் வச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் பரிசீலனை செய்யப்படும் அப்படிங்கிற தகவல்களை முன் வச்சிருக்காங்க. திமுக தனித்து போட்டியிடுமா? இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, திமுக தனித்து போட்டியிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் ஏன்னா அவங்க எதில் திறமை சார் வந்திருப்பாங்க. இப்போ கடந்த ஆட்சியில் வந்து திமுக ஏகப்பட்ட ஊழல் பண்ணுச்சு அப்படின்னு இவர்கள் கூட கூட்டணியில் இருந்தவர்களை வச்சு தானே பேசுகிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு கட்சியும், அதாவது கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை திமுகவால் கொடுக்கப்படுதா இல்லையா? அந்த தகவல்லாம் வெளியே வந்தது இல்லை. கம்யூனிஸ்ட் கூட அதை ஒத்துக்கிட்டாங்க சார். தேர்தலில் பணம் கொடுத்தாங்க, அது வேற. அப்போ முத்தரசனோட சொன்னார், நான் மட்டுமே என் காசு வாங்கினேன், விசிகா வாங்கிச்சு, மதிமுக வாங்கிச்சு, அவங்க வாங்கினாங்க, இவங்க வாங்கினான்னு சொன்னார். மாதம் ஆட்சி செய்கிற போது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட சீல ஒவ்வொரு கட்சிக்கும் இவங்க வந்து பார்ட்டி பண்ணி கொடுத்தாங்க. அப்போது சரி, இதை தவிர்த்து இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பல
ஐஏஎஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபரு, முதல்நிலை பொறுப்புகளுக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் காசு வாங்கிக்கின்னு திமுகவில் போய் சொல்லி டிரான்ஸ்ஃபர் போட்டதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போது நீங்கள் குறைஞ்சபட்சம் எவ்வளோ அதிகாரிகளை மாற்றிருப்பீங்க, எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் போய் கேட்டிருப்பீங்க, எவ்வளோ அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பீங்க, இதெல்லாம் சும்மா வாங்கி கொடுத்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு திமுக அதோட அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்க. இப்போ திமுகவில் இவ்வளோ ஊழல், இவ்வளோ பணம் வந்து வாங்கியிருக்காங்க போயிருக்காங்கன்னா அதில் குறிப்பிட்ட சதவீதம், ஒரு 100% அவங்க வாங்கிக்கிறான்னு வச்சுங்களேன், ஒரு 10% உங்களுக்குள்ள பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்காது. ஆனால் ஒரு 20% எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்த்து அவன் ஒரு 100 ரூபா சம்பாரிச்சிருந்தான்னா ஒரு 20 ரூபாய் உங்ககிட்ட கொடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருப்பாங்களா இல்லையா? அப்போ தான் நீங்கள் முட்டு கொடுத்துருப்பீங்க. அப்போது நான் 80, நீங்கள் 20, மொத்தம் சேர்த்து 100% இங்கே வந்து பணம் வந்து கையாளப்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி, 1000 கோடினா இதில் நீங்கள் ஒரு 100 கோடி ரூபா இல்லை 200 கோடி ரூபா நீங்கள் எடுத்திருப்பீங்க. நான் ஒரு 800 கோடி, மொத்தம் சேர்த்து 1000 கோடி. ஆனால் இன்றைக்கு மொத்த பதியை யார் வாங்குகிறோம்? திமுக 1000 கோடி. சரி, அப்போது நீ 200 கோடி வாங்கினீங்களே நீங்கள் கூட்டணி கட்சிகள், நீங்கள் எல்லாம் கம்முன்னு தானே வேடிக்கை பார்க்குறீங்களா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஏங்க அப்போல்லாம் 10 சொல்ல முடியாதுங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லாமல், நான் செய்த திருட்டிலிருந்து, நான் செய்த கையாடையிலிருந்து நீங்கள் கைவிட்டு வாங்கி நீங்கள் நல்லா தெளிச்சிட்டு இன்றைக்கி என் மீது குற்றச்சாட்டு வைக்கிற போது நீங்கள் அதை ரசிக்கிறீங்க. அப்படிங்கிற போது இவையெல்லாம் தேவையில்லை, இவெல்லாம் பச்சைவந்திகள் அப்படின்னு திமுக நினைக்கிது. திமுக கீழே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ திமுக தலைவர் வேணால் சரி அங்கே 2 ஓட்டு இங்கே 2 ஓட்டு வேணும் அப்படின்னு நினைக்கலாமே தவிர, இப்போ கீழ்மட்டத்தில் இருக்கணும் எப்படி நினைப்பாங்க? இப்போ ராஜா வந்து எதாச்சா அவரோட மனநிலையை வந்து முட்டுத்தாங்கின்னு ஒன்று சொன்னார். உடனே ராஜாவுக்கு எதிராக விசிகா எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அது வந்து இவர் சொல்லிய வார்த்தையில் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்குதுன்னு வச்சிங்களேன். பட் ஆனால் உண்மை அதானே. அப்படி இருக்கிற போது அப்போ கீழ்மட்டத்தில் ஒவ்வொருத்தரும் நேரடியான முரண்பாடுகளை சந்திக்கிறான். இன்றைக்கி வைகோ சொல்கிறாரு, சார் வைகோ வந்து செத்து போன கட்சி, நீங்கள் வைகோவுக்கு சொந்த ஊர்லேயும் செல்வாக்கு இல்லை. அவர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு? சொந்த ஊர்லேயும் செல்வாக்கு இல்லை, உலக அளவுலேயும் வந்து வைகோ அந்த ஈழத்தமிழர் பற்றி பேசியிருந்தார், சும்மா இப்போ எல்லாம் மோசமாயிட்டான் அந்த ஆள் அப்படின்ற மாதிரி பேர் ஆகிப்போச்சு. இப்போ ஏற்பட்ட ஆளுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க, இவரும் ராஜ்யசபா எம்பி ஆகிறாங்க, அவங்க பையனுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. சார் அவங்க பையன் ஒரு இடத்துல என்ன ஜெயிச்சிருவாரா சார்? நீயே ஜெயிக்க முடியாதியா? நீயே சிவகாசியில் நீ ஜெயிக்க முடியாதுன்னு தான் உனக்கு வந்து நியமன பொறுப்பு எம்பி ஆகிறாங்க. அப்போது சொந்த சின்னத்தில் நிற்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சு அழுத. உண்மையிலே நீ சொந்த சின்னம் நீ ஜெயிச்சிருவியா? ஒரு KN நேருன்ற ஒரு நபர் இல்லைன்னா, திமுகவின் வாக்கு இல்லைன்னா வந்து துரை வைகோ ஜெயிச்சிருக்க முடியுமா? இப்போ இன்றைக்கு 2 MLA ஜெயிச்சிருக்காங்க, 4 கொடுத்து 2 ஜெயிச்சிருக்காங்கல்ல. இந்த 2 பேர் எவன் சார் ஓட்டு போடுவான் சொல்லுங்கள்? இந்த நாட்டில் வைகோவுக்குன்னு ஓட்டு இன்றைக்கி இருக்கா? இல்லை. ஆனால் அப்படி பிரயத்தனம் பண்ணி ஜெயித்த பிறகு நான் வந்து இதில் நின்று ஜெயிச்சது எனக்கு துரதிருஷ்டம், கேவலன்ற மாதிரி பேசினா இது எப்படி வந்து தலைமை வேணால் கண்ணு காணாமல் இருக்கும். அப்போ கீழ்மட்டத்தில் இருக்கணும் பேசிப்பான்ல. இப்போ மதிமுகவில் இருக்கிறவனும் திமுகவில் இருக்கணும் ஒரு இப்போ சந்தித்து பேசிக்கிற அளவில் கூட இருப்பானுல்ல. உங்கள் சின்னதுன்னு நான் வந்து எனக்கு கேவலையா அப்படின்னா அது நேருக்கு நேர் எப்படி இருக்கும்? அந்த வருத்தத்தில் இருந்து இந்த கூட்டணி கட்சிகள் மாதிரி ஒரு துரோகத்தனத்தின் உச்சம் எவனுமே இல்லை. அதாவது நீங்கள் சரின்னு தான் இவ்வளோ தூரம் இருந்தீங்க. நீங்கள் தேர்தல் எண்ணி முடிகிற வரை திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினச்சி தானே இருந்தீங்க. இப்போ இவங்களோட வருத்தம் என்ன? இப்போ வன்னியரசு அவர்கள் ஜெயிச்சிருக்காருன்றாங்க. வன்னியரசு அவர்கள் தோற்கிற கண்டிஷன் வந்த பிறகு அவர் நேரடியாக இங்கே ஒருத்தரை வந்து சந்தித்து அழுது புரண்டு சரி போக நான் பார்த்துன்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்ததா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல. அப்போது சீட்டு நான் கொடுக்குறேன், நோட்டு நான் கொடுக்குறேன், இதெல்லாம் கொடுத்து நீ ஜெயித்த பிறகு இல்லை நான் அந்த போய் பக்கம் நிற்கிறேன்றீங்க. இன்றைக்கு வைகோ எவ்வளோ காசு வாங்கினார் திமுகவில்? ஒரு ஃபிகரை சொல்கிறாங்க, ஒரு 20 அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இவ்வளோ காசை வாங்கிட்டு நான் வந்து துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா உனக்கு என்ன திமிரு இருக்கும்? எவ்வளோ நன்றி கட்ட தினம் இருக்கும்? அப்போது இப்போ காங்கிரஸ் எவன் சார் ஓட்டு போடுவான் நாட்டில்? எவனுமே ஓட்டு இல்லையே காங்கிரஸ். எங்கன்னா எவனா ஒருத்தர் 2 பேர் வயசானவன் 2 பேர் ஓட்டு போடுவான். அப்போது உன்னை மெனக்கெட்டு நீ 1000 முரண்பாடு பண்ணுற. தேர்தல் வந்து முடிகிற வரை, தேர்தல் கடைசி ஓட்டுப்பதிவு வரை வந்து நீ தாவக்கா கூட போகணும் அப்படின்னு திமுகவுக்கு எதிராக எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. ஆனால் திமுக தொண்டர்கள் தப்போ சரியோ திமுக தொண்டர்கள் கூடவே நின்று காங்கிரஸையும் ஜெயிக்க வச்சுருக்கோம். இல்லை நீங்கள் வந்து தனியாக நின்றீங்கன்னா அதெல்லாம் ஜெயிச்சிருப்பீங்களா?
திமுக ஜெயிச்சிருக்கும், கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்குமா, இல்லை விசிகா ஜெயிச்சிருக்குமா? அதே நேரத்தில் இவர்களுடைய ஓட்டும் திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு இல்லையா வெற்றி பெறுவதற்கு? எவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்றீங்க? கண்டிப்பா, அதாவது 50 ஓட்டா இருந்தாலும் 5000 ஓட்டா இருந்தாலும் அதுக்கும் திமுகவுக்கு சார் எது மெஜாரிட்டி? நான் சீட்டு தரேன் சார், நோட்டு எவன் கொடுத்தேன் சொல்லுங்க, இருங்க. சீட்டு மட்டும் நாங்கள் வந்து திமுகவில் சீட்டு மட்டும்தான் வாங்கினோம், சீட்டை கொடுத்துட்டு எங்களை அம்மோன்னு விட்டாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறத அதை இருக்கிறத விற்று கித்து தான் தேர்தல் செலவு அதை இதை பார்த்தோன்னு ஒருத்தனை சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். கம்யூனிஸ்டுகள் காசு வாங்கினால அப்போ எல்லாரும் தான் காசு வாங்கியிருப்பான், எல்லாரும் தான் சொல்கிறாங்க. நான் இப்போ அந்த பட்டியல கூட சொல்லுவேன், இப்போ 20ன்னு ஒரு வைக்கோக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று, இவருக்கு 50, அவர் மீசக்காருக்கு 50, அது இதுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல. இப்போ ஏன் இதை வாங்கி ஏன் காசில் வாங்கி, அதாவது மரத்தில் தீட்டிட்டு மரத்தையே வெட்டி கூறு பார்ப்பான் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கிறபோது இதே ஆட்களை வைத்து திரும்பவும் நாம் வந்து கூட்டணியில் நிற்கக்கூடாது, இவர்களை நாம் வளர்த்து விட்டுருக்கோம். இப்போ ஒருத்தர் சொன்னா தெரியுங்களா, வெற்றி கொண்டாட நினைக்கிறேன், வெற்றி கொண்டாட மகன் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் கட்சிங்க, செத்து போன கட்சிங்களை நாங்கள் கூட்டு நிப்பாட்டணும் சார். ஒன்றும் இல்லை சார், இப்போ விசிகா 2 சார். இப்போ நான் அந்த ஒரு வன்னியரசு நான் சொன்னேன், இந்த மாதிரி இங்கேருந்து தான் போய் சப்ளை பண்ணி ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னு. இப்போது அப்படி காசு கொடுத்து அவர் ஜெயிக்க வைக்கல, இல்லை வேறு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் ஜெயிக்க வைக்கலன்னு வச்சுங்க, காட்டு முன்னாருக்குள்ள இயல்பாக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிப்போம். இப்போ விசிகா தலைவர் வந்து இப்போ தினம் தினம் வந்து அரசில் வந்து பேசுகிறாருல்ல, இது நடந்திருக்குமா? அந்தாலும் எங்கேயோ கண்டிருப்பான், இவர் எங்கேயோ கண்டிருப்பார். இந்த ஒரு விசிகான்ற ஒரு கட்சி இருக்குதா, அரசியலில் எல்லாரும் ஓட சொல்ல விசிகாவும் ஓடுது அப்படி நிலை இருந்திருக்குமா? அப்போ இதுக்கு யார் காரணம்? திமுக தான். நீங்கள் திமுக மேலே 1000 குறை சொல்லுங்கள், ஆனால் கூட்டணின்ற போர்வையில் உங்களுக்கான விஷயங்களை அவர்கள் செய்தார்களா இல்லையா? உங்களை நம்பி இப்போ நீங்கள் ஏன் இப்போ வந்து விஜய் எதிர்த்தீங்க? எல்லா பட்டியல் சமூக மக்களும் விஜய்கிட்ட போயிட்டான், ஓடாதீங்கப்பா, நான் வந்து உங்களை வந்து பிஹெச்டி படிக்க வச்சுருக்கிறேன், நீங்கள் எல்கேஜி பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு கதறினவங்க தானே. சினிமா நடிகர்களை தியேட்டருக்கு அனுப்பணும், சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடாது. விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர், நாங்கள் ஈழத்தமிழருக்கு போய் காசு கேட்க போனால் ரசிகர் மன்ற சாப்பாக 500 ரூபா கொடுத்தாங்க, நாங்கள் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் எப்போ எங்களுக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை, அப்படிலாம் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை பேசுகிறீங்க. பிஜேபிக்கு ஓட்டு போனோன்னா வந்து விஜய்க்கு போனால் அது பிஜேபிக்கு போடுற ஓட்டு, இப்படிலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு யார் அப்போ ஓட்டு போட வச்சது? திமுக தொண்டர்கள் தானே. அது வந்து செட்டப் இருக்கிற கட்சி, பூத் கமிட்டி வரைக்கும் இருக்கிற திமுக கட்சி உங்களுக்கு வந்து மெனக்கெட்டு நீங்கள் செய்ததை விட, இப்போ கூட்டணி கட்சிக்கு சீட்டு கொடுத்துறான்னு வச்சுங்க, வந்து பெரிய கட்சினா சொன்னால் அவங்க மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு இவ எப்படியா ஜெயிக்க வச்சு கூட்டுறது உன்னோட பொறுப்பு, அப்படி இல்லைன்னா மாவட்ட செயலாளர் கூட எடுத்துருவேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் பொதுவாகவே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த செட்டப்பு அவங்ககிட்ட இருக்குது. சார் இப்படியெல்லாம் பண்ணி உன்னை உருவாக்கி உன்னை ஆளாக்கி விட்டுட்டா நீங்கள் எங்களுக்கு நேர் எதிராகவே நடக்கிறீங்கள, அப்போ எப்படி திருப்பியும் உன்னை கூப்பிட்டு நாங்கள் வந்து இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு சரி நம்ம கூட்டணியோடு நிற்கலாம் அப்படின்லாம். அப்போது உனக்கு செலவு பண்ணுறத இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவு பண்ணி டைரெக்டாக ஒன்று வாங்கிடலாம் அந்த ஓட்டை அப்படின்ற மனநிலைக்கு தான் வந்துட்டாங்க. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தான் திமுகவுக்கு பலம். ஏன்னா நீண்ட நெடிய காலமாக கூட்டணியில் இருக்காங்க. தனித்து போட்டியிட்டு 1958ஆம் ஆண்டு 14% வாக்கு ப்ரூவ் பண்ணாங்க. அதன் பிறகு தொடர்ச்சியாக கூட்டணி தான். அப்போ இப்போ கூட்டணி இல்லாமல் திமுக தேர்தல் களம் நிற்கிறது அப்படின்னா திமுகவுக்கு வந்து பெரிய வீக்னஸ் ஆகத்தானே சார் பார்க்கப்படும். சரி, இப்போது திமுக மட்டும்தான் வந்து கூட்டணி எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டுதா, கூட்டணி கட்சிகள் நாம் திமுக பக்கம் நின்னா நல்லது சேஃபு அப்படின்னு நின்னாங்களா சொல்லுங்க. திமுகவும் கூட்டணியை எதிர்பார்த்தாங்க, இவர்களும் கூட்டணிக்கு தயாராக இருந்தாங்க. இப்போ இவங்க வரவே இல்லை சார், திமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்குமா? அவங்க எதிர்கொள்ள தானே செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? சரி திமுக கூட்டணி இல்லை, அடுத்து பெரிய கூட்டணியாக இருக்கிறது யார், பெரிய கட்சியாக இருக்கிறது யார்? அதிமுகவும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுது, என்ன பண்ணுறது? சரி அடுத்து தாவேக்கா, எவங்கிட்டையாவது போய் நின்று இருப்பீங்களா? இப்போ இதில் குறைந்தவர்கள் யார் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் தானே. இப்போ இந்த கூட்டணிலாம் இன்னொரு கூட்டணியில் போய் நின்று தனியாக நிற்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லை, உங்களால் அது முடியாது. அப்படி இருக்கிற போது இது வந்து திமுக என்னைக்காக இருந்தாலும் பெரிய கட்சி தானே சார், அதிமுக பெரிய கட்சி தானே. அப்போ இவர்கள் தேவையில் தானே நீங்கள் நின்றுட்டு நீங்கள் எதிராக இருக்கிற போது இப்போ எதுக்கும் கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை. இப்போது நிலவில் இப்போ கம்யூனிஸ்ட்டும் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இல்லை, காங்கிரஸும் சொல்லிட்டாங்க, இப்போ வந்து மதிமுகவும் சொல்ல போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இருந்தாலும் அதை விட கேவலமாக சொல்லிட்டாரு. அப்போ இப்படி ஆகிப்போச்சு சார். இப்போ திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. இப்போ திமுகவோட சின்ன சின்ன ஏதாவது ஒரு
பாய்மாருங்க கட்சி அது இதுன்னு ஏதாவது 1-2 ஒரு 4 ஓட்டு 5 ஓட்டு இருக்கிறவங்க வந்தால் தான் உண்டே தவிர வேறு யாரும் இல்லை. இப்போ ஒன்று பிஜேபி திமுக கூட்டணி வரணும். சரி, பிஜேபி வரல, இப்போ அவங்களும் தனித்து விடப்பட்டிருக்காங்க. ஒன்று அவங்க தாவக கூட போகணும், இல்லைன்னா திமுக கூட வரணும். இதுதான் வழி, வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து பிஜேபியும் தனித்து நிற்கிறதான வாய்ப்பு. அதிமுக கூட்டணியில இந்த நிமிடம் வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க என்டிஏ அலையன்ஸ். இல்லை, அது முறியுதுன்னு வச்சுங்க ஒரு வார்த்தைக்கு. இப்போ எல்லாரும் வந்து அந்த என்டிஏ கூட்டணிலேருந்து வந்துடுறாங்க இல்லையா? அப்போது சரி, அப்படியே இருந்தாலும் ஒன்று அதிமுக கூட அவங்க வந்து நிலைக்கணும். இவங்க கூட யாருமே வரல சார், திமுக கூட. அடுத்து வர பாராளுமன்ற தேர்தலில் யாருமே திமுக கூட பெரிய கட்சிகள் யாரும் இல்லைன்னா திமுக தேர்தல் புறக்கணிப்பு செஞ்சிருமா? செய்யுமா? நிற்பாங்கல்ல. அப்போ நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகள் சொல்கிறோம்ல, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, ஐயுஎம்எல், இப்போ இவங்க கூட யாருமே இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கிறதா சொல்கிறாங்க, இல்லை கூட நிற்கிறாங்கன்னு வச்சுங்க. யோ நீ கிளம்புங்க, எங்களுக்கு வந்து கூட்டணி வேறு எம்பி எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க, நீ கிளம்புங்கன்னா யாருமே சேர்க்கலாம். இவங்க கதி என்ன ஆகும் சொல்லுங்கள் சார்? எல்லா செட்டப்பையும் வச்சுருக்காங்க, திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வச்சுருக்காங்க. அதால் அவங்க தனிச்சின்னலாம் அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒட்டியே பழக்கப்பட்டவர்கள் தானே. அப்படி இல்லைன்னா திமுக கொடுக்குற திமுக சின்னத்தில் போய் நீ நிற்பியா? இவ்வளோலாம் பேசுகிறோம்ல, நான் எங்கள் ஓட்டு தான்யா, நாங்கள் இப்போ வந்து எப்படி வந்து திமுக ஓட்டு எங்களுக்கு விழுதோ அதே மாதிரி எங்கள் ஓட்டு திமுக விழுது அப்படின்னு சொல்கிறவங்க தானே. ஏன் நீங்கள் வந்து அவன் சின்னத்தை நிற்கிறீங்க? அவன் நிர்பந்திக்கிட்டோம், சொல்லட்டும். ஏன் திமுக சின்னத்தில் நின்னா நம்ம ஜெயிச்சிருவோன்னு உங்கள் கட்சிக்காரனே நம்புறான்ல. நம்ம சின்னத்தில் நின்னா ஏன் ஓட்டு போட போகிறான், திமுகவில் நின்னோம்னா அந்த சின்னத்தை பார்த்து 4 பேர் ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டு உங்களை உட்கார வச்சு ஒரு சீட்டை கொடுத்து நோட்டை கொடுத்தான்றதுக்காக நீங்கள் திமுகவோடு இணையான கட்சி அதிமுகவோடு இணையான கட்சின்னா அப்புறம் தப்பு யாருக்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதால் திமுக வந்து கூட்டணி கட்சிகள் இருக்குதோ இல்லையோ அவங்க தேர்தலை சந்திக்க தயாராக தான் சார் இருப்பாங்க. இல்லை, இப்போ நடக்கவிருக்கிற இடைத்தேர்தல்களில் எல்லா கட்சிகளும் தான் போட்டிவிடும், திமுகவும் போட்டிவிடும். அதில் ஒரு வாய்ப்பாக வந்து ஸ்டாலின் அவர்களே என்னை முன்னிறுத்தணும்னு இவங்க பார்க்குறாங்க. என்னை பொறுத்தவரையும் அந்த மாதிரி ஸ்டாலின் போய் அங்கே போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இப்போ இந்த எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்றதுலேருந்து எங்கள் அப்பா திருப்பி கொண்டாடணும்னு ஒரு டாக்கை இவங்க உண்டு பண்ணுறாங்களே தவிர இதில் 100% வந்து வாய்ப்பு இருக்குதா நான் நினைக்கல. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714